வணக்கம். ஜவஹர் ஜவாது வட்டி குழு பவர் ரைட்டர் அப்படிங்கிற யூடியூப் சேனல் மூலமாக உங்களை மீண்டும் சந்திக்க ரொம்ப மற்ற மகிழ்ச்சி. அத்தோட எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டன் அழுத்த மறந்துடாதீங்க. அத்தோட எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்கள். அதாவது தமிழக வெற்றி கழகம் நடிகர் விஜயால் ஆரம்பிக்கப்பட்ட கட்சி பிப்ரவரி மாதம் ஆரம்பிக்கப்பட்ட இன்னைக்கு 4-5 மாதத்துக்கு மேலே ஆச்சு. அதனுடைய உறுப்பினர் சேர்க்கை இன்னைக்கு 76 லட்சமாக உயர்ந்திருக்கிறது. 4-5 மாசத்திலேயே எல்லோருமே மலைத்து விட்ட ஒரு விஷயம் தான். திமுக கழகமே மற்றபடி ஆண்டு கொண்டிருக்கிற இந்த அரசு, மற்ற எதிர்கட்சி அரசு, அதை வச்சுதான் எடப்பாடி கூட வேறு விதமான ஒரு கணக்கு, மற்றபடி சீமான் அது சம்பந்தப்பட்ட ஒரு கணக்கு போட்டு உட்கார்ந்துருக்காரு. 2026 சட்டமன்ற தேர்தலில் அதிமுகவோட கூட்டணியா, சீமானோட கூட்டணியா, கமலும் அதில் கலந்து கொள்வாரா அப்படிங்கிற ஒரு நிலைப்பாடு இன்னைக்கு தெரியும். அப்படி ஒரு சூழல்ல விஜய் கட்சியின் மேல மீண்டும் ஒரு சுணக்கம் ஏற்பட்டிருக்கிறது அப்படிங்கிற ஒரு பகிரங்கமான ஒரு தகவல் இன்னைக்கு போயிட்டு கொஞ்சம் வேகம் குறைஞ்சிருச்சு. பிப்ரவரியில ஆரம்பிச்சது, அதுக்கு பின்னால மார்ச் 8ஆம் தேதி நினைக்கிறேன். ஆமா, அதுலதான் உறுப்பினர் சேர்க்கைக்கு உண்டான செயலை ஸ்டார்ட் பண்ணி தன்னை முதல் உறுப்பினராக பதிவு செய்து கொண்டார் நடிகர் விஜய். அப்புறம் அதுக்கு பின்னால 76 லட்சம் பேர் பதிவு செஞ்சுட்டாங்க. ஆனா அந்த வேகம் இப்ப கிடையாது. அதோட வேகம் குறைந்து விட்டது. அவருடைய அந்த நிலைப்பாடு மற்றபடி சுணக்கமாகி விட்டது அப்படிங்கிற ஒரு பகிரங்கமான ஒரு தகவல் இன்னைக்கு போயிட்டு. காரணம் என்னன்னா, அந்த கட்சியினுடைய செயலாளர் புஷி ஆனந்த் அவர் மட்டுமே காரணம். அவர் நடிக்க போயிடுவார். நடிகர் விஜய் கோட் பட ஷூட்டிங்கு, மற்றபடி 2 படங்கள், இந்த படம் கடைசி அப்படிங்கிற மாதிரி தகவல் போயிட்டு இருக்கு. இருந்தாலும் அவர் தான் தலைவர், இவர் செயலாளர் புஷி ஆனந்த் அப்படிங்கிறவர். இருந்தாலுமே கூட கட்சி அப்படின்னு வரக்கூடிய சமயத்துல சும்மா தலைவர்களுக்கு அந்த பிறந்த நாள் விழாவை, மற்றபடி நினைவு நாள் விழா வரக்கூடிய சமயத்துல மாலை போடுவது, மற்றபடி அங்கு சென்று ஒரு வணக்கம் செலுத்துவது, அது மட்டுமே கட்சி வளர்த்து விடாது. மற்றபடி மக்கள் ஆமா என்ன பிரச்சனையா இருக்கிறாங்க அதை எதிர்த்து போராடுதல், மற்றபடி மக்களுக்கு தீராத ஒரு கஷ்டம் இருக்கக்கூடிய சமயத்தை அவர்களோடு இருந்து போராடுதல். ஏன்னா அந்த பிக்ஜாம் புயல் சம்பந்தப்பட்ட வகையில, இப்ப இருக்கக்கூடிய வகையில விலைவாசி போராட்டம், மற்றபடி வேலையில்லா திண்டாட்டம், அவர்கள் இருக்கக்கூடிய ஒரு என்னென்ன நிலைப்பாடு அத்தனையுமே கலந்து உறவாடி, அவர்களோடு கலந்து உறவாடி போராடக்கூடிய ஒரு சமயத்துல அந்த மாதிரி இப்ப கள்ளக்குறிச்சி, அது கூட விஜய் நடிகை வச்சுட்டு போயிட்டு வந்தார் கள்ளக்குறிச்சி கள்ளச்சாராய சமாச்சாரத்துக்கு. அதுலேயும் சில புரளிகள், யாரோ ஒருத்தர் காலில் தள்ளி விட்டாங்க, ஒரு லேடிஸை தள்ளி விட்டாங்க அப்படின்னு சொல்லி போட்டு ஒரு புரளி. அந்த அம்மாவே பேட்டி கொடுத்துருச்சு, நான் யாருக்கு தள்ளியெல்லாம் விட கிடையாதுங்க, மற்றபடி நானாக தான் காலில் விழுந்தேன், மற்றபடி விஜய்கிட்ட போய் பேசுங்க அப்படின்னு சொன்னாங்க, நான் போய் தான் விழுந்தேன், யாருமே தள்ளி விடவெல்லாம் கிடையாது. அந்த அம்மா ரொம்ப ஓப்பன் டாக்கா பேட்டி கொடுத்துட்டாங்க. இப்படிலாம் பலவிதமான விமர்சனங்கள், பலவிதமான கருத்துக்கள். ஆமா, இப்படி வரக்கூடிய சமயத்துல மக்களுடைய பிரச்சனை எதிர்த்து போராடக்கூடிய ஒரு கட்சி தான் கட்டாயமா நிற்கும். அதன் அடிப்படையில விஜயினுடைய தமிழக வெற்றி கழகம் சோர்ந்து விட்டதோ அப்படிங்கிற ஒரு தகவலை இன்னைக்கு போயிட்டு இருக்கு. அதற்கு காரணம் புஷி ஆனந்த். தொண்டர்கள்லாம் அவர்கிட்ட போய் கேட்கறாங்களாம், இந்த மாதிரி மக்கள் பிரச்சனை, மக்களுடைய ஒரு போராட்டத்தின் வெளிப்பாடு, மக்கள் என்ன பிரச்சனை இருக்கு அதை எடுத்து போராடணும் அப்படின்னு சொன்னா தடை விதித்து விடுகின்றார் அப்படிங்கிற ஒரு கூக்குரல் அங்கிருந்து வருது தமிழக வெற்றி கழகத்திலிருந்து. இதை நடிகர் விஜய் கண்டுகொள்வது, ஏன்னா அவர் ஷூட்டிங்ல இருக்கிறாரு. அதே நேரத்துல விஜய் செயலாளர் தான் அவரு கேட்பாரு, அவர் என்ன சொல்வாரு அதான் விஷயம். ஏன்னா இருக்கக்கூடிய 76 லட்சம் தொண்டர்கள்ட்ட விஜய் கேட்க முடியாது. செயலாளர்னு போட்டாச்சு, அவர் தான் பக்கபலமாக அந்த கட்சியை கொண்டு செலுத்த முடியும். தலைவர்ங்கிற கான்செப்ட் வரக்கூடிய சமயத்தில் அவருடைய கொள்கைகள் அவர் மூலமாக வெளிப்படும். அதே நேரத்தில் மிக பிரம்மாண்டமாக அவர் நடந்து கொள்கிறார். யாரு? புஷி ஆனந்த். நம்ம தமிழக வெற்றி கழகத்தினுடைய செயலாளர் அப்படிங்கிறதும் அன்னைக்கு பிரம்மாண்டமா தெரியும்.
ஒன்றா ஏதாவது ஒரு பிரச்சனை அப்படின்னா, ஒரு சின்ன ஒரு விழா அப்படின்னா கூட 200, 300 கார்கள் அவருக்கு பின்னால வரக்கூடிய மாதிரி பண்ணக்கூடிய சமயத்துல கட்சியினோட காசு தேவையில்லாமல் செலவாகிறது அப்படிங்கிற ஒரு விஷயமும் அங்கிருந்து வருது. அதன் அடிப்படையில வந்து இவர் வந்து வேறு கட்சியோடு தொடர்பு படுத்து இருக்கிறாரா, படுத்தப்பட்டு விட்டாரா, அல்லது வேறு கட்சிக்கு இவருக்கும் தொடர்பு இருக்கிறதா அப்படிங்கிற ஒரு மிகப்பெரிய ஒரு சர்ச்சை இன்னைக்கு இருந்திருக்கு. அதான் ரொம்ப கூர்ந்து கவனிக்கப்பட வேண்டிய விஷயம். மக்கள் பிரச்சனையை போராடுறாங்க, போராடவில்லை, அது வேறு விஷயம். மற்றபடி ஒரு சமுதாய தலைவர்கள் பிறந்த நாள் விழா, நினைவு நாளுக்கு வந்து மாலை போடுறாங்க, மாலை போடல, அது அப்புறம் விஷயம். ஆனால் ஒரு கட்சியினுடைய ஒரு செயலாளராக உருவாக்கப்பட்டு அதன் அமைப்பின் கீழே இயங்கிக் கொண்டிருக்கிற ஒரு செயலாளர், ஒரு கட்சியினுடைய செயலாளர் பிற கட்சியோடு தொடர்பு இருக்கிறது அப்படிங்கிற ஒரு தகவல் வந்தாலே தொண்டர்களுக்குள்ள அந்த வேகம் குறைஞ்சிடும். ஏன்னா அவர்களுக்கென்று ஒரு தனிப்பட்ட ஒரு கொள்கை இருக்கும். செயலாளர் அப்படிங்கிறவர் வேறொரு கட்சியோடு தொடர்பாக இருக்கக்கூடிய சமயத்துல அவருடைய கொள்கைகள் வேறு விதமாக மாறக்கூடிய சமயத்துல உண்மையாக இருக்கக்கூடிய இந்த கட்சியோட நிலைப்பாடு தன்னுடைய உருவத்தை, தன்னுடைய முகத்தை மாற்றிக்கொள்ளும், அல்லது வந்து அதனுடைய உண்மையான பாலிசிகளை மாறிவிடும். அதன் அடிப்படையில் இவர் என்ன வேறு கட்சியினுடைய ஒரு தொடர்பில் இருக்கிறாரா அப்படிங்கிற கேள்வி இன்னைக்கு புஷி ஆனந்த் நோக்கி வந்துருச்சு. அதுக்கு பல காரணங்கள் சொல்றாங்க. ஒருவேளை திமுகவோட டையப்பா இருக்காரா, டச்சப்பா இருக்காரா அப்படிங்கிற ஒரு காரணமா வந்துருச்சு. அதுக்கு பல விதமா அந்த கட்சியினுடைய தொண்டர்கள் சொல்லக்கூடிய விஷயம் வந்து இன்னைக்கு வந்து எந்த அளவுக்கு உண்மையாக இருக்கும் அப்படிங்கிற ஒரு நிலைப்பாடு வந்துருச்சு. விஜய் சம்பந்தப்பட்ட வகையில விஜய் பயிலகம் அப்படின்னு சொல்லிட்டு ஆரம்பிச்சிருக்கிறாங்க. அதன் மூலமாக வந்து டியூஷன் சொல்லி கொடுக்க இல்லாத மக்களுக்கு, ஏழை மாணவர்களுக்கு டியூஷன் சொல்லி கொடுக்குற சமயத்துல ஒரு ஆரம்பிச்சு அது போய்கிட்டு இருக்கு. அதை வந்து பார்த்து என்ன பண்ணிட்டாங்க, திமுக காப்பி அடிச்சு விட்டதோ அப்படின்னு கருணாநிதி நூலகம் அப்படின்னு ஸ்டார்ட் பண்ணாங்க. இதுக்கு கூட புஷி தான் காரணம் அப்படிங்கிற மாதிரி ஒரு தகவல் அங்கிருந்து வந்துகிட்டு இருக்கு. அதே நேரத்துல 21/12/2021 விஜய் விழியகம் அப்படின்னு வந்து ஸ்டார்ட் பண்ணாங்க. இதன் மூலம் கண்தானம் சம்பந்தப்பட்ட வகையில பண்ணலாம், அதன் மூலம் நம்ம கட்சியை வளர்த்தலாம் அப்படிங்கிற சமயத்துல இதை வச்சுக்கொண்டு நடமாடிக்கிட்டு இருக்கிற சமயத்துல இதற்கு முன்பாகவோ இல்லை அதை ஒட்டியோ அதற்கு ஈக்குவலாக நாமும் செய்ய வேண்டும் அப்படிங்கிற கான்செப்ட் புஷி ஆனந்த் திமுகவோடு தொடர்பு கொண்டு அதை வெளிப்படுத்தினாரோ அப்படிங்கிற கான்செப்ட் வெளிப்பாடா திமுக என்ன பண்ணுச்சு, யார் வந்து உடல் உறுப்புகளை தானம் செய்கிறார்களோ அவர்களுக்கு வந்து அரசு மரியாதை செய்வோம் அப்படிங்கிற விஷயத்துக்கு ஒரு திட்டத்தை கொண்டு வந்தாங்க. இதற்கு காரணம் விஜய்னுடைய தமிழக வெற்றி கழகத்தினுடைய அந்த விஜய் விழியகம் அப்படிங்கிற செயல் திட்டம் தான் காரணம், அதுக்கு நாங்க தான் காரணம் அப்படின்னு அங்கிருந்த தொண்டர்கள் மத்தியில ஒரு குரல் வந்துகிட்டு இருக்கு. அதையெல்லாம் விட இந்த பல கட்சிகளை செய்வாங்க பாருங்க, இந்த வளைய காப்பு, பெற்றோர் இல்லாத கர்ப்பிணிகளுக்கு வளைய காப்பு பண்ணக்கூடிய சமயத்துல அதை காப்பி அடிச்சு 12/9/2024 1000 விளக்கு தொகுதியில தையல் மிஷின் வந்து திமுக கொடுத்தது. அதற்கு காரணம் புஷி ஆனந்த். இவர் வந்து எந்தெந்த திட்டத்தை நம்ம விஜய் இதுல தமிழக வெற்றி கழகத்தை செயல்படுத்தமோ அதெல்லாம் அவர் திமுக கழகத்திற்கு மறைமுகமாக சொல்லி கொண்டிருக்கிறார் அப்படிங்கிற ஒரு தகவல் அதன் அடிப்படையில் அவர் செய்து விட்டார்கள். இன்னும் வந்து திருவல்லிக்காடியில உதயநிதி ஸ்டாலின் வந்து ஒரு 100 கர்ப்பிணி பெண்ணுங்க சீர் வழங்கு விழாவை செய்தார். விஜய் இது தமிழக வெற்றி கழகம் செய்தார் அப்படிங்கிற ஒரு தகவல் இன்னைக்கு வந்து அதுக்கு காரணம் வந்து புஷி ஆனந்த். உடனே நம்ம விஜய் தமிழக வெற்றி கழகம் எந்த அளவுக்கு செயல்படுகிறதோ அதோட வெளிப்பாடு அவர் சொல்லி விடுகின்றார் அப்படிங்கிற ஒரு தகவல் இன்னைக்கு போயிட்டு இருக்கு. அதே நேரத்தில் இன்னொரு விஷயத்தையும் நம்ம ஆப்போசிட்டா பார்க்கக்கூடிய சமயத்துல நடிகர் விஜய் சம்பந்தப்பட்ட வகையில சாய்பாபா கோயிலுக்கு போனார். ஆமா, போடிய சமயத்துல அதனுடைய போட்டோவை வந்து புஷி ஆனந்த் வந்து பகிரங்கமா வெளியிட்டார். வெளியிடக்கூடிய சமயத்துல ஒரு பாஜகவுக்கு ஆதரவாக இருக்குமோ அப்படிங்கிற ஒரு கேள்வி அதுல வந்திருக்கு. அதுல பாத்தீங்கன்னா பொட்டு வச்சிருப்பாரு. அவர் பேரு ஜோசப் விஜய், ஆனா வந்து பொட்டு வச்சிருப்பாரு. ஜோசப் விஜய் என்பவர் வந்து கிறிஸ்துவ மதத்தை சார்ந்த ஒரு பெயர். அவரு கிறிஸ்துவர் தான். உதயநிதி ஸ்டாலின் கிறிஸ்துவர் தான். அவர் தான் பல கூட்டங்களை சொல்லி இருக்கிறார், நான் கிறிஸ்டியனை தேர்ந்தெடுத்து உதயநிதி ஸ்டாலின் சொல்லியிருக்கிறார். அதன் அடிப்படையில விஜயும் கிறிஸ்துவர் தான். ஆனா பொட்டு வச்சுக்கிட்டு சாய்பாபா கோயிலுக்கு போகக்கூடிய சமயத்துல
இவர் இந்துவா அப்படிங்கிற ஒரு ஒரு பார்வை அந்த இடத்துல வரணும் அப்படிங்கிற ஒரு நிலைப்பாடா, அல்லது அவருக்கென்று ஒரு தனிப்பட்ட ஒரு முத்திரை வந்துவிடக்கூடாது அப்படிங்கிற நிலைப்பாட்டின் வெளிப்பாடா புஷியானது செயல்பட்டாரா அப்படிங்கிற சந்தேகம் அதுல வருது. அப்படி இருக்கக்கூடிய சமயத்துல பாஜக ஆதரவாக அந்த படத்தை மறைமுகமாக ஆதரவாக வெளியிட்டார். அதற்கு பதிலா கோட்பட இதுல பட வெளியீட்டு விழால மைக்கு சின்னத்தை சீமானுக்கு நாங்கள் ஆதரவுங்கிற கான்செப்ட்ல வெளியிடப்பட்டோம் அப்படிங்கிற மாதிரி ஒரு தகவல் வருது. இப்படிலாம் குழப்பமான ஒரு சூழல். காரணம் புஷி ஆனந்த் தான் இதற்கு காரணம். பாஜகவுக்கு விஜய் ஆதரவா, முதலில் சொன்னதை போல திமுகவுக்கு ஆதரவா, அல்லது சீமானுக்கு ஆதரவா, இந்த மாதிரி திரிசங்கு சுருக்கமாக இன்னைக்கு தமிழக வெற்றி கழகம் பேசப்பட்டிருக்கக்கூடிய சூழல்ல இந்த நேரத்துல முதலான ஒரு மாவட்ட கட்சி அலுவலகம் புதுக்கோட்டையில தொடங்கி இருக்கு. ஆமா, அதன் அடிப்படையில அங்க மாவட்ட தலைவர் பர்வேஷ் அப்படிங்கிறவர், புதுக்கோட்டை மாவட்ட தலைவர், அவர் தொடங்கியிருக்கார் முதல். அதன் அடிப்படையில் ஏகப்பட்ட இடங்கள்ல தமிழக வெற்றி கழகம் மாவட்ட கழகங்கள் தொடங்க ஆபீஸ் ஸ்டார்ட் பண்ணணும் அப்படிங்கிறனால ஏகப்பட்ட இடங்களை வாங்கி போட்டிருக்காங்க. இதே நேரத்தில் இன்னொரு விஷயம் அதுல கசியுது. பர்வேஷ் ஒரு மிகப்பெரிய ஒரு ரியல் எஸ்டேட் மீடியேட்டர் பண்ணக்கூடியவர். அவர் மிகப்பெரிய கட்ட பஞ்சாயத்து, மற்றபடி வழக்குகள் உள்ள இடங்களை வாங்குவது, பிரச்சனைக்குரிய இடங்களை வாங்குவது, பட்டா இல்லாத இடத்தை வாங்குவது, இந்த மாதிரி உள்ள விஷயத்துல அவர் கைது இருந்தவர். அங்கு உள்ள மாஜி அமைச்சரோடு தொடர்பு படுத்தி அவர் பேசப்படக்கூடியவர். அதனால இப்படிலாம் இருக்கக்கூடிய சமயத்துல அவர் பேரை கேட்கக்கூடிய பேசுறதுக்கு புதுக்கோட்டை மாவட்டம் மற்ற சோர்ஸும் எப்படி கட்சி வளரும் அப்படிங்கிற ஒரு கேள்வி இன்னைக்கு வந்துகிட்டு இருக்கு. அதே நேரத்துல இப்போ போடக்கூடிய படங்கள்ல பாத்தீங்கன்னா அந்த பேனர்ல விஜய் படத்தை விட புஷி ஆனந்தோடைய படம் பெரிதாக போடப்படுகிறது அப்படிங்கிற மாதிரி இங்க அங்கிருந்து ஒரு தொண்டர்கள் மத்தியில இருந்து ஒரு கூக்குரல் வந்துட்டு சமயம் பாத்தீங்கன்னா திமுக கழகத்தோட எடுத்துக்கலாம். அண்ணாவோட பாட்டு எங்க இருக்குன்னே தெரியாது. அவர் தான் கட்சி ஆரம்பிச்சாரு. அண்ணாவோட போட்டோ அதுக்கு பின்னால கலைஞர் கருணாநிதி கையில கட்சி மாறுது. இன்னைக்கு ஸ்டாலின் கையில இருக்கு. பாத்தீங்கன்னா சில போஸ்டரோட நான் பார்த்துருக்கேன். கருணாநிதி படம் கூட கிடையாது, ஸ்டாலின் படம், பக்கத்துல உதயநிதி ஸ்டாலின் படம். அந்த அளவுக்கு ஆரம்பித்த தலைவர்களை மறைத்து விட்ட ஒரு கோலம் பல கட்சியில இருக்கு. அதிமுக கூட இருக்கு. எம்ஜிஆர் படம் எங்க இருக்குன்னு தெரியல. ஆமா, ஜெயலலிதா படம் கூட எங்க லாங்ல இருக்கும். கீழே பார்த்தா எடப்பாடி படம் இருக்கும். பல போஸ்டரோட பார்த்துருக்கேன். ஜெயலலிதா படத்தை ரொம்ப சின்னதா போட்டு எடப்பாடி படத்தை பெருசா போட்டிருப்பாங்க. அந்த மாதிரிலாம் இருக்கு. நாங்க தான் கட்சியின் இடத்துல எங்களுடைய பெயர் தான் பெரிதாக வர வேண்டும், நாங்க தான் முகத்தை காட்டணும் அப்படிங்கிற மாதிரியும் நிலைப்பாடு. அதன் அடிப்படையில் இப்பவே ஆரம்பிச்சிட்டாங்க போல இருக்கு அப்படிங்கிற ஒரு தகவல் அங்க வந்துட்டு இருக்கு. விஜய் தமிழக வெற்றி கழகத்துல செயலாளர் புஷி ஆனந்துடைய படம் தான் மிக பெரிதாக போடப்படுகிறது. விஜயினுடைய படம் சிறிதாக போடப்படும். அப்படி இருக்கக்கூடிய சமயத்துல கட்சி எவ்வாறு வளரும் அப்படிங்கிற மிகப்பெரிய ஒரு குமுறல் இன்னைக்கு தொண்டர்கள் மத்தியில, தமிழக வெற்றி கழகத்தை தொண்டர்கள் மத்தியில எழுந்து விட்டதாக பலவிதமான தகவல் இன்னைக்கு போயிட்டு. இவையெல்லாம் பார்க்கின்ற பொழுது இன்னொரு விஷயம் ஸ்ட்ரைட்டா கேட்கக்கூடிய சபை, இது அனைத்துமே தவறு, இது அனைத்து விமர்சனங்கள், புரளிகள் அப்படிங்கிற தகவல் இன்னைக்கு போயிட்டு. எப்படி ஒரு கட்சி ஆரம்பிச்சிட்டாரு, ஆமா, ஆரம்பிக்கக்கூடிய சமயத்துல அது எப்படி இருந்தாலும் சரி, ஆமா, காய்த்த மரம் தான் கல்லடிப்படும். 76 லட்சம் உறுப்பினர் இருக்காங்களே, அது எவ்வாறு காத்துக்கொள்ள போகிறார் அப்படிங்கிற பகிரங்கமான ஒரு கேள்வி நிற்குது. ஏன்னா அந்த உறுப்பினர் சேர்க்கையில இன்னைக்கு தாமதம் ஏற்பட்டுருச்சு. ஆமா, முதல்ல மாதிரி இன்னைக்கு சேர விரும்பாத தொண்டர்கள் இருந்து கொண்டிருக்கிறார். காரணம் விஜயை முன்னிலைப்படுத்தவில்லை. அதற்கு காரணம் புஷி ஆனந்த். அவர் தன்னை மட்டுமே முன்னிலைப்படுத்தி கொண்டிருக்க, விஜய் முன்னிலைப்படுத்தவில்லை அப்படிங்கிற மிகப்பெரிய ஒரு சவுண்ட் அங்க வந்துட்டு இருக்கு. எப்படி வளரக்கூடிய கட்சியாக இருக்கட்டும், வளர்ந்து விட்ட கட்சியாக இருக்கட்டும், இதெல்லாம் சாதாரண ஒரு நிலைப்பாடாக எடுத்துக்கொள்ள முடியாது. அப்படித்தான் சரத்குமாருடைய கட்சி டோட்டலா காலி. டக்குன்னு வந்தா ஒரு நாராயண் தனியா பிரிச்சுட்டு அவரு போயிட்டாரு. சரத்குமார் கட்சி நடத்தி பார்த்தா அப்புறம் பாஜக இணைச்சிட்டா, முடிஞ்சு போச்சு. அது மாதிரி ஏகப்பட்ட கட்சி இருக்கு. ஆமா, அடுக்கிட்டே போலாம். திமுகவும் அப்படித்தான். திமுக, அப்புறம் அதிமுக, அப்புறம் மதிமுக, அப்புறம் லட்சிய திமுகன்னு ஒருத்தர் வந்தாரு.
டி ராஜேந்திரன், இந்த மாதிரி பல விஷயம் இருக்கு. ஆக இவரும் தன்னை அவ்வாறு நிலைப்படுத்தி கொண்டால் நடிகர் விஜய் வைத்து நாம் எவ்வாறு கட்சியில் சேர முடியும், அதை வைத்து நாம் பல விதமான பொறுப்புகளை எவ்வாறு பெற முடியும், எல்லா வகையிலும் தடையாக இருக்கிறார் புஸ்ஸி ஆனந்த் அப்படிங்கிற ஒரு தகவலின் அடிப்படையில் இன்னைக்கு தொண்டர்கள் மத்தியில விஜயனுடைய கட்சியில மிகப்பெரிய ஒரு தேக்கம் ஏற்பட்டிருக்கிறது அப்படின்னு தான் பகிரங்கமான ஒன்று. இதை எந்த அளவுக்கு விஜய் 2026 நோக்கி நகர்த்தி கொண்டு வருவார். கோட் பட ஷூட்டிங் எண்ட் ஆஃப் த போயிட்டு இருக்கு. இருந்தாலும் அவர் முன்னிலைப்படுத்தி உள்ளே நுழையாத வரை இப்படிப்பட்ட கருத்துக்களால் எந்த அளவுக்கு உண்மையோ அப்படிங்கிற மிகப்பெரிய ஒரு கேள்வி, புரளியா அப்படிங்கிற ஒரு தகவல் வரத்தான் செய்யும். அதுல மாற்று கருத்தே கிடையாது. முன்னை சொல்றது போன்ற காய்த்த மரம் கல்லடி பண்ற 76 லட்சம் உறுப்பினர் அது மட்டும் போதாது, இன்னும் கோடிக்கணக்கான உறுப்பினர் சேர்க்கக்கூடிய சமயத்துல ஒரு கட்சி பிரம்மாண்டமாக நிற்கும். அப்படி இருக்கக்கூடிய அதை நோக்கி நடிகர் விஜய் எந்த அளவுக்கு அந்த கட்சி நகர்த்த போகிறார் அப்படிங்கிற ஒரு பகிரங்கமான ஒரு தகவல் இன்னைக்கு போயிட்டு இருக்கு. வரும் காலங்கள் பதில் சொல்லும். எப்படி தொண்டர்கள் தூண்டு விட்டார்கள் அப்படிங்கிறதா இன்னைக்கு தமிழக வெற்றி கழகத்தை பொறுத்தவரை பகிரங்கமான உண்மை என்பதுதான் நாம் கேள்விப்படக்கூடிய சமாச்சாரமாக இருக்கிறது. அதற்கு புஸ்ஸி ஆனந்தினுடைய காரணம் எந்த அளவுக்கு உண்மை, நடிகர் விஜய் எந்த அளவுக்கு அது களை எடுப்பார் அப்படிங்கிறது வரும் காலங்கள் கட்டாயமாக சொல்லும். மீண்டும் அடுத்த வீடியோ சந்திப்போம். நன்றி.